கிருஷ்ண ஜெயந்தி ஷாப்பிங்காக ஆகஸ்ட் 26 மண்டே மொகப்பேர்ல இருக்கிற முருகன் பாத்திர கடைக்கு போயிருந்தேன். முருகனுக்கு போக எனக்கு ஸ்பெஷல் ஒகேஷன்லாம் தேவையில்லை. வாரத்துக்கு ஒரு முறையாவது போயிடுவேன். எதுவுமே வாங்கலனாலும் புதுசா என்ன ப்ராடக்ட்ஸ் வந்திருக்குன்னு சுத்தி பார்த்துட்டு வந்துருவேன். விசேஷங்கள் வரும்போது அதுக்கு தேவையான ப்ராடக்ட்ஸை அழகா வெளியிலேயே ஒரே இடத்துலயே டிஸ்பிளே பண்ணிடுவாங்க. சோ நாம எது வாங்கணும்னு தனித்தனியா யோசிக்க தேவையில்லை. அந்த பண்டிகைக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே டிஸ்பிளேல இருக்கும். அதுல இருந்து நமக்கு தேவையானதை மட்டும் நம்ம வாங்கிக்கலாம். சாத்விக்கு நான் வெறுமனே ரெடிமேட் பஞ்சகச்சம் வித் அங்கவஸ்திரம் அண்ட் புல்லாங்குழல் மட்டும் வாங்கினேன். கடையிலேயே வச்சு பார்த்தேன். சாத்விக் அப்பவே அதை எடுத்து கீழே வீசிட்டாரு. சாத்விக் காதுல கம்மல் ஆல்ரெடி இருக்கு. சோ வேற எதுவுமே நான் வாங்கல. சடனா நிச்சன் தம்பி நானும் வேஷம் போட்டு போறேன்னு சொன்னாரு. சோ அவருக்கு வங்கி ஒட்டியானம் பிரஸ் டைப் கம்மல் வாங்கினேன். அவ்வளவுதான். விதவிதமான கிருஷ்ணர் பொம்மைகள், கிரீடங்கள், நகைகள்லாம் பார்க்கும்போது ஆச்சரியமா இருந்தது. இப்பெல்லாம் கடையில கிடைக்காத பொருட்களே இருக்காது போல. எல்லா ப்ராடக்ட்ஸும் கண்ணை பறிக்கிற மாதிரி அழகா இருந்தது. ராதே வேஷம் போடவும் ஃபுல் செட் சேல்ல இருந்தது. குழந்தை இல்லாத தம்பதிகள் வீட்டுல அடுத்த கிருஷ்ண ஜெயந்திக்குள்ள ஒரு குட்டி ராதே அல்லது குட்டி கிருஷ்ணர் இருக்கணும்னு நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். பாய்.